பெஞ்சல் புயல் காரணமாக கடலூரில் மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், பாண்டிச்சேரிக்கு அருகே புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழல்ல அண்டை மாவட்டமான கடலூர்ல அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு இப்போ? நிச்சயமாக ஸ்ரீராம், அது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய பெஞ்சல் புயல் காரணமாக காலையிலிருந்து சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை என்பது வெளுத்து வாங்கியது. காலையிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் கடல் சீற்றம் மட்டுமே காணப்பட்ட நிலையில் தற்போது 5 மணியிலிருந்து கனமழை என்பது பெய்ய துவங்கியிருக்கிறது. காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. சுமார் கடலூரை பொறுத்தளவில் 40 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது காற்றின் வேகம் என்பது இருக்கிறது. காற்றுடன் கூடிய கனமழை என்பது மாவட்டம் முழுவதும் தற்போது பெய்து வருகிறது. மக்கள் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 3 மணி நேரத்துக்கு மேலாக கடலூர் மாவட்டத்தில் இந்த பெஞ்சல் புயலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. பல்வேறு இடங்களில் லேசான மரங்கள் என்பது சாய்ந்து விழுந்திருக்கிறது. மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று என்பது வீசக்கூடிய நிலையில் சாலையில் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக அவர்கள் வெளியே வருகிறார்கள். மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இன்றும் நாளையும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என. ஆனால் அந்த எச்சரிக்கையை மீறி அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்காக வருகை தந்தம் இருக்கிறார்கள். ஆனால் தற்போது காற்றின் வேகம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. காலையிலிருந்து சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் தற்போது வடகடலோர மாவட்டங்களான கடலூர் மாவட்டத்தில் அந்த பெஞ்சல் புயல் தாக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டிக் கொண்டிருப்பது கடலூர் நகரப்பகுதி. இந்த நகரப்பகுதி முழுமையாக காற்று அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. இதேபோல் கடற்கரையோடு இருக்கக்கூடிய மீனவ கிராமத்திலும் மீனவர்களும் அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 2011ஆம் ஆண்டு தானே புயல் தாக்கம் இதே போல் தான் இருந்தது. குறிப்பாக 50 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து படிப்படியாக 190லிருந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் தானே புயல் இருந்தது. அதே போல்தான் தற்போதும் 70லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் என்பது கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. நாம் மதியத்திலிருந்தே பிற்பகலிலிருந்தே பதிவு செய்து வந்தோம். குறிப்பாக நாளை காலை அதிகாலையிலிருந்து 3 மணியிலிருந்து 6 மணிக்கு தான் புதுச்சேரிக்கு அருகே மரக்காணத்தில் இந்த புயல் என்பது கரையை கடக்கும் என்று பதிவு செய்திருந்தோம். அதே போல்தான் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். நாளை அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள் இது கரையை கடக்கும். அப்போது காற்றின் வேகம் என்பது 80லிருந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். அதற்கு பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து இது கடலோர மாவட்டங்களான கடலூர், திருவண்ணாமலை, வேலூர் உட்பட விழுப்புரம் என அனைத்து மாவட்டங்களும் கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதை தொடர்ந்து தற்போது கடலூர் மாவட்டத்திலும் கனமழை என்பது பெய்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது தேங்க மண்டம் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி அவர்களும் இன்று கடலூர் புயல் பாதுகாப்பு நிவாரண மையங்களிலும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் இங்கு துரிதப்படுத்திக் கொண்டு அவரவர் பணியில் மக்களை பாதுகாப்பது குறித்து ஆங்காங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், கடலூரில் இருக்கக்கூடிய நிலவரத்தை கொடுத்தீங்க. நன்றி பிரேம்.